அண்மை செய்தி. மாவட்ட எஸ்பிகளுக்கு கீழ் செயல்படும் தனிப்படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. மாவட்ட எஸ்பிகளுக்கு கீழ் செயல்படும் தனிப்படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தற்போது உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு படைகளை ஒட்டுமொத்தமாக கலைக்க தற்போது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் காவலாளி அஜித் சிறப்பு படையினரால் அடித்து கொல்லப்பட்டதன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் மரணம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறப்பு படைகளை டிஜிபி சங்கர் ஜிவால் கலைக்க அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர்கள் கட்டுப்பாட்டிற்கு கீழ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு இயங்கி வருகிறது. இந்த தனிப்படைகள் என்பது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள். அதே போல மாநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் கீழ் இந்த தனிப்படைகள் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குற்ற நிகழ்விற்கும் உதவி ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் தனிப்படை செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் லாக்அப் மரணம் எதிரொலியாக டிஎஸ்பியின் தனிப்படை தான் இந்த அஜித்குமாரை லாக்அப் மரணத்திற்கு உள்ளாக்கியது என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் அந்த தனிப்படைகளை முழுவதுமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனிப்படைகளை கலைக்க சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தனிப்படைகள் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள். அதாவது ஒவ்வொரு உதவி ஆணையர் துணை ஆணையர் காவல் கண்காணிப்பாளர்கள் அவர் பொறுப்பேற்கும் போதே அவர்களுக்கென ஒரு தனிப்படையை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அந்த தனிப்படைகள் நேரடியாக சென்று குற்ற நிகழ்வுக்கு சென்று அந்த குற்றவாளிகளை கைது செய்வதும் வாடிக்கையா இருக்குது. இந்த தனிப்படையை பொறுத்தவரைக்கும் தமிழக காவல்துறையில தனிப்படைகளுக்கு என்று ஒரு அங்கீகரிக்கப்படாத நிலை இருக்கிறது. இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை வைத்துதான் இது போன்ற லாக்அப் மரணங்கள் அதிகரித்து வருகிறது. இதன் எதிரொலியாக தான் தற்போது கலைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உதவி ஆணையர்கள் மட்டும் இல்லாம அந்தந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களும் தங்களுக்கென ஒரு தனிப்படையை அமைத்திருக்கிறார்கள். அந்த தனிப்படைகள் நேரடியாக சென்று இது பறிமுதல் செய்வதும் கைது செய்வதும் வாடிக்கையா இருக்கு. இது போன்ற ஒரு சட்டவிரோத அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளால் தான் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் இணை ஆணையர் உள்ளிட்ட அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.